ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனாம் நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. சுசுந்தரஸ்ய து வாமனா கிருதேகே கிரமத்ரய பிரார்த்தினி மானசே கில இமே பதே தாவதி காசகிஷ்ணுனி விசக்ரமாதே ஜகத்பதத்வயே. நாராயணியத்தினுடைய உயர்ந்த 31வது தசகத்தினுடைய 9வது ஸ்லோகத்திலே மகாபலி சக்கரவர்த்திய 3வது அடிக்கு மண் எங்க அப்படின்னு சுவாமி கேட்டு நின்று இருக்கிற சமயத்துல பிரம்மா பிரகலாதன் எல்லாரும் ஓடி வந்து பிரார்த்தனை பண்ணத கருணை கூர்ந்து ஏத்துண்டு, குருவாயிரப்பா அவனை கட்டின வருண பாசத்தேந்து நீ விடுவிச்ச, எல்லாருக்கும் பரம சந்தோஷமா எடுத்து விடுவிச்சா கூட அவனை விடல. நான் இன்னும் கேட்ட கேள்விக்கு பதில் வரலையே, 3வது அடிக்கு மண் எங்க, அதை நீ எனக்கு எப்ப கொடுக்க போற, நான் காத்துட்டு இருக்கேன்னு சொன்ன போது மகாபலி சக்கரவர்த்தியானவன் கண்ணீர் மல்க பாதோமூர்த்தி பிரணயபகவல் இத்யகம்பமோ வதல் தமோகம் பிரக்லாஹாதஸ்தோ ஸ்வயமுபகதோ மானஜல் அஸ்தவித்வம். பிரபோ, 3வது அடிக்கு மண்ணு எங்கேன்னு நான் உனக்கு காட்டுறேன், எனக்கு அதற்குள்ள கண்ணை மூடிண்டு உன்னுடைய விஸ்வரூபத்தை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுக்கணும், அதுக்கப்புறம் இந்த ஒரு பாக்கியம் எனக்கு கிடைக்காதுன்னு கண்ணை மூடிண்டு திருவிக்கிரமனுடைய திவ்ய ரூபத்தை அவன் தியானம் பண்ணான்னு பட்டத்திரி சொல்லிட்டு இருக்கார். தியானம் பண்ணட்டும், மகாபலி சக்கரவர்த்திக்கும் அந்த திவ்ய சேவையை அடையறதுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுக்கணும் இல்லையா. அதுக்குள்ள நாம சீர்காழியில காழி ஸ்ரீராம விண்ணகரம் திருவிக்கிரமனுடைய திருக்கோயில்ல வந்து தரிசனத்தை முடிச்சுடலாம். அந்த இடம் உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் சீர்காழி ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய அங்கு இங்கு உயர்ந்த தனிச்சன்னதி தாயாராக கோயில் கொண்டிருக்கக்கூடிய மட்டவிழ் குழலி உற்சவமூர்த்தியினுடைய தாயார் தரிசனத்தை அடைய இதோ துவங்கிவிட்டோம். மூலவர் லோகநாயகி என்ற திருநாமம் நமக்கு படப்பிடிப்பு எடுப்பதற்கு அனுமதி இல்லாததால் நேரே வந்தால் தரிசித்துக் கொள்ளலாம். இங்கு தாயார் சன்னதி பெருமாள் சன்னதியின் தென்புறத்தில் விமானம், கருவறை, அர்த்தமண்டபம், மகாமண்டபம் கூடிய தனி சன்னதியாக அமைய பெற்றிருப்பதும் தாயார் விமானத்திலே கஜலட்சுமி, விஜயலட்சுமி உள்பட அஷ்டலட்சுமிகளும் நமக்கு காட்சி அளிப்பது திவ்யமான ஒரு அம்சமாகும். சிவமூர்த்தி தாயாருடைய திவ்ய தரிசனத்தை அடைய துவங்கிவிட்டோம். இந்த தாயாருக்கு ஆழ்வார் மட்டவிழ் குழலி என பாசுரத்திலே அழகான திருநாமத்தை சார்த்தியுள்ளார். தமிழிலே இருக்கக்கூடிய இந்த அழகான திருநாமத்திற்கு ஏற்றாற்போல் தாயாரும் பரம சௌந்தரியத்தோடு நமக்கு திவ்ய தரிசனத்தை அளித்துக் கொண்டிருக்கின்றார். இருபுகமும் யானைகள் அலங்கரிக்க கஜலட்சுமி ரூபத்தோடு மட்டவிழ் குழலி அமர்ந்த திருக்கோலத்திலே அழகான திருமுக மண்டலம் பளபளக்க நமக்கு திவ்ய சேவையை அடைகின்றோம். கிரீடம், திறந்த கண்கள், மூக்குத்தி இவை அனைத்தும் பளபளக்க எம்பெருமான் சார்த்திய திருமாங்கல்யத்தை தான் சார்த்திக் கொண்டு இரு கைகளிலே தாமரை புஷ்பத்தை ஏந்திக் கொண்டு 4வது திருக்கரம் வரதகஸ்தமாகவும் 3வது திருக்கரம் அபயகஸ்தமாகவும் நமக்கு காட்சியை அளிக்கின்றது. ஆனால் இந்த தாயாரிடத்திலே ஒரு ஆச்சரியமான சேவை. உலகளந்த தாடாளன் மூலமூர்த்தி இவருக்கு பதக்கமாக வக்ஷஸ்தலத்திலே மின்னிக் கொண்டிருக்கின்றார். காரணம், எம்பெருமான் இந்த திருத்தலத்திலே திடீரென்று இடது திருவடியை தூக்கி அளக்க ஆரம்பித்தால் சற்றே தான் நின்று கொண்டிருக்கக்கூடிய உருவமானது சாய ஆரம்பித்ததாம். அப்போது அவனை தாங்கும் பொருட்டு தாடாளனை தன் திருமார்பிலே தாயார் தாங்கியதாகவும் அதை நினைவூட்டும் பொருட்டு எம்பெருமான் பதக்கமாகவே வக்ஷஸ்தலத்தை அலங்கரிப்பதாக தலவரலாறானது கூறுகின்றது. மட்டவெங்குழலிக்கா வானோர்காவில் மரங்கொணர்ந்தார் அடியனை வீர் என்ற ஆழ்வாருடைய திவ்ய பாசுரத்தோடு நாம் தாயாரை சேவித்துக் கொள்கின்றோம். எம்பெருமான் இந்த தாயாருக்காக பாரிஜாத மரத்தையும் புஷ்பத்தையும் பிரத்யேகமாக எடுத்து வந்ததாகவும் தலவரலாறு மட்டவிழ் குழலிக்காக கூறுகின்றது. இந்த தாயார் அத்தியன உற்சவம் என்று சொல்லக்கூடிய வைகுண்ட ஏகாதசிக்கு பிறகு வரக்கூடிய அத்தியன உற்சவத்தின் 5ஆம் திருநாளிலே சேர்த்தி சேவையாக பெருமாள் தாயாராக அலங்கரித்துக் கொள்வதும்
தாயார் தாடாளனாக அலங்கரித்துக் கொள்வதும் இந்த திவ்ய கஷேத்திரத்தின் ஒரு விசேஷமான அம்சமாகும். அதாவது அவர்களுடைய திருமேனி சம்பந்தமே எம்பெருமானுடைய சங்கும் சக்கரமும் தாயார் திருக்கரங்களை அலங்கரிக்க, தாயாருடைய அபயவரதகஸ்தங்கள் எம்பெருமானை அலங்கரிக்க, இருவரும் மாறி மாறி காட்சி அளிப்பது என்பது எங்கேயுமே நாம் தரிசிக்க முடியாத ஒரு திவ்ய வைபவம். இதே சிந்தனையோடு நாம் மட்டவள் குழலி தாயாரின் திவ்ய ஹாரத்தியோடு திருவிக்கிரம அவதாரத்திலே மகாபலி சக்கரவர்த்தி 3வது அடிக்கு எதை சமர்ப்பிக்க இருக்கின்றான் என்பதை சிரவணம் செய்வதற்கு குருவாயூருக்கு திரும்பிவிட்டோம். மகாபலியும் தான் ஒரு தீர்மானத்திற்கு வந்து திருவிக்கிரமனுடைய திவ்ய தரிசனத்தை தரிசித்தவன் கண்களை திறந்து கொண்டு ஆகாயத்திற்கும் பூமிக்கும் உயர்ந்து பறந்து விருந்து காட்சியளிக்கக்கூடிய திருவிக்கிரமனை பார்த்து மகாபலி பேச ஆரம்பிப்பதாக பட்டத்திரி கூறுகின்றார். குருவாயூரப்பா, பாதமோ மூர்த்தி பிரணய பகவன் இத்தியகம்பமோ வதல் தமோகம். மகாபலி உன்னுடைய ரூபத்தை பார்த்தான், கண்ணுல அப்படியே தியானம் பண்ணிட்டான். அப்ப 3வது அடி மண்ணா எதை சொன்னான் தெரியுமா குருவாயூரப்பா? நினைக்கச்சே எனக்கு உடம்பு சிலுக்கிறது. மகாபலி தேவருடைய ரூபத்தை பார்த்து, பிரபோ உங்களுடைய பரம பவித்திரமான திருவடியை என்னுடைய சிரசுல வைக்கணும். அதுக்கு முன்னாடி அந்த திருவடியை நான் நினைச்சு பார்க்கிறேன். பிரம்மலோகத்துல அதை அபிஷேகம் பண்ணி அதையே கங்கையாக உருவாக்கி திருவடி சம்பந்தப்பட்ட ஜலம் கங்கையா எங்க பார்த்தாலும் பிரவகிச்சு ஓடின்னு இருக்கு. அது மட்டுமா, உங்களுடைய ரூபத்தை இப்ப கண்ணை மூடிண்டு கீழே தியானம் பண்ற சமயத்துல திருவிக்கிரமா மகாபலி சொன்னானா, அழகான திருவடி, தாமரை போன்ற திருவடி, தேவர்களும் யோகிகளும் உபாசிக்க கூடிய திருவடி, அழகான இடுப்பு, பட்டு பீதாம்பரம், தங்கமயமான உட்யானம், விசாலமான வக்ஷஸ்தலம், சதுர்புஜங்கள், சங்கு சக்கரம் கதை கட்கம் சான்கம் என்கிற பஞ்ச ஆயுதங்கள், அபயகஸ்தம் வரதகஸ்தம், கஜேந்திராழ்வான் கொடுத்த தாமரை புஷ்பம், அழகான கழுத்திலே மகர கண்டிகைகள், திருவிக்கிரமா கண்ணாடி போன்ற கண்ணம், மேல் நோக்கிய மூக்கு, காதுல மகர குண்டலம், கருணையே ததும்பக்கூடிய கண்கள், விசாலமான நெற்றி, கஸ்தூரி திலக்கம், அழகான சிரசுல மேகங்களையும் பழிக்கக்கூடிய கேசபாசம், நவரத்னமயமான சூரியனையும் பழிக்கக்கூடிய கிரீடம். திருவிக்கிரம பிரபோ, நீங்க அலந்த லோகத்துல உங்களுடைய அடிப்பாதத்துல பாதாள லோகத்தை பார்க்கிறேன். மேல் பாதம் ரசாதல லோகம், கணுக்கால் மகாதல லோகம், முழங்கால் தலாதல லோகம், ஜானு சுதல லோகம், 2 தொடைகளும் விதலம் அதலம் என்ற லோகங்கள், இடுப்புல பூலோகம், நாபியில ஆகாசம், வக்ஷஸ்தலத்துல இந்திரலோகம், கழுத்துல மகரலோகம், திருமுக மண்டலத்துல ஜனோலோகம், நெற்றியில தபோலோகம், சிரசுல சத்தியலோகம், அடிப்பாதத்துல பர்வதங்களை பார்க்கிறேன். முழங்கால மிருத்யுக்கள், தொடையில தேவதைகளுக்கெல்லாம் குலகுருவான பிரகஸ்பதி பகவான், வக்ஷஸ்தலத்துல மகாலட்சுமி, சதுர்புஜங்கள்ல 33 கோடி தேவதைகள், கட்டத்துல மகர்ஷிகள். பிரபோ, வாக்குல ஸ்ருதி, மூக்குல வருணன், நாக்குல அக்னி, நெத்தியில கோபம், உதட்டுல லோபம், ரேதஸ்ல ஜலம், பிருஷ்டபாகத்துல அதர்மம், ஸ்தனத்துல சத்தியம், திகைப்புல மாயம், வேர்வைகள்ல செடிகள் கொடிகள், உன்னுடைய நரம்பு குழாய்கள்ல சாஸ்திரங்கள், இத்தனையும் அடக்கின்ற திருவிக்கிரமனான விராட் ஸ்வரூபத்துல விஸ்வரூபத்தை நான் பார்க்கக்கூடிய பரம பாக்கியத்தை அடைஞ்ச எனக்கு, பரம பாபியான இந்த மகாபலியினுடைய சிரசுல பரம பவித்திரமான உங்க திருவடியே 3வது அடிக்கு மண்ணா வச்சுக்கோன்னு நான் கேட்கறத தவிர எனக்கு வேற வழி தெரியல. ஆனா அந்த கேள்வியை நான் கேட்க கூடாது. உம்முடைய திருவடி எங்க, என்னுடைய சிரசு எங்க இருந்தாலும் பரம பவித்திரமான ஒரு திருவடியை கீழே இறக்கி பரமபாவியான என்னுடைய சிரசுல வச்சு 3வது அடி மண்ணுக்கு ஏத்துக்கணும்னு குருவாயூரப்பா பரம பாகவதோத்தமனாக அவருடைய விஸ்வரூபத்தை தரிசிச்ச அந்த மகாபலி சக்கரவர்த்தி வினயத்தோட தன்னுடைய தலைய குனிஞ்சு பாதமூர்த்தினிகி பிரணய பகவன் இத்தியகமுபமோ வதந்தமோகம் பிரக்லாஹாதஸ்தோ ஸ்வயமுபகதோ மானயன்னே அஸ்தவித்வா. ஆனந்த கண்ணீர் விட்டுண்டே அவன் சிரச அவருடைய பாதத்துல வச்சா. ஒரு திருவடி கீழே இருக்கு, ஒரு திருவடி மேல இருக்கு. தன்னுடைய சிரச ஒரு திருவடியில வச்சு மற்றொரு திருவடியால என் தலையில உங்க திருவடியை வச்சு அழுத்தி 3வது அடிக்கு மண்ணாக
இதை ஏத்துக்கணும்னு அவனை சரணாகதி பண்ணு. அந்த ஆச்சரியமான காட்சியை பார்த்து தேவதைகள் துந்தி வாத்தியங்களை முழக்கினான். 18 விதமான வாத்தியங்கள் எங்க பார்த்தாலும் முழங்கித்து. அங்க இருக்கக்கூடிய ஆகாசத்திலிருந்து கிண்ணறர்கள், கிம்புருஷர்கள், தபஸ் பண்ணி கொண்டிருந்த மகரிஷிகள், சித்த புருஷர்கள் எல்லாரும் ஓடி வந்துட்டா. ஒருத்தர் கூட திருவிக்கிரமாவதார எடுத்த மகாவிஷ்ணுவை பார்த்து குருவாயூரப்பா கைய கூப்பல. இப்படி ஒரு பாகவதோத்தமனா, இப்படி ஒரு புண்ணியசாலியா, என்ன புண்ணியத்தை அடைஞ்சான்னு அவ அத்தனை பேரும் சரணாகதி பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆச்சரியமான மகாபலியை பார்த்து கைய கூப்பினான். மகாபலி எதை பிடிச்சிட்டு இருக்கான்னா, கண்ணோ கமலோ கமலமே கை தலம் மற்றும் மண்டலத்த பாதமவையில் சிரம் மேல் வைக்க வேண்டும். அந்த கமலமான ஒரு பாதத்தை என்னுடைய சிரசில வைக்கும்படி நாம் பிரார்த்தனையே பண்ணக்கூடாது. எனக்கு வேற வழி இல்லை. நம்மாழ்வார் ஆச்சரியமா சொன்னார், மன்னை இருந்து துழாவி வாமனல் மல் இது வேண்டும் விண்ணை தொழுது அவன் மேவு வைகுந்தம் என்று கை காட்டும் கண்ணையுள் நீர்மல்க நின்று கடல் வண்ணன் என்று என் பெண்ணை பெருமையல் செய்தற்கு என் செய்கேள் பை விளையீரே. மகாபலி அப்படி சிரச தாழ்த்தினானே. நம்மாழ்வார் சொன்னார், இந்த பூமியில எந்த மண்ணை தொட்டாலும் மகாபலி வாமன சம்பந்தம் உண்டு. எந்த மண்ணை எடுத்து அப்படி நம்ம தலையில போட்டுண்டா கூட வாமனாவதார எடுத்த பெருமை கிடைக்கும். வாமன சரித்திரம், திருவிக்கிரமாவதார சரித்திரத்தை கேட்ட என்னோட பொண்ணு அடிக்கடி தெருவுக்கு போய் தெருவுல இருந்துட்டு மண்ணை இருந்து துழாவி வாமனன் மண் இதுவென்று அப்படின்னு தலையில போட்டுக்கிறாளேன்னு ஒத்தி அங்கலாய்க்கிறாளாம். நம்மாழ்வாருடைய பாசுரம் திருவிக்கிரமாவதாரத்தை நினைச்சுக்கிறா. மகாபலி அடைஞ்ச பேரு எனக்கு கிடைக்கலையே, அவன் பாதத்தை தொட்டு உன்னை சமர்ப்பணம் பண்ணிட்டானேன்னு விண்ணை தொழுது அவன் மேவு வைகுந்தம் என்று காட்டும். அந்த பெண்ணு என்ன பண்றாளாம், பிரேம பக்தியினால வாமனனை நினைச்சுண்டு மண்ணை எடுத்து தலையில போட்டுக்கிறா. திருவிக்கிரமனை நினைச்சுண்டு அப்படியே ஆகாயத்தை நோக்கி கைய கூப்புறா. அப்படிப்பட்ட மகாபலி அசுரனா இருந்தா கூட அவனுடைய விஸ்வரூப தரிசனம், வாமனனா அவனுடைய பாதத்தை அபிஷேகம் பண்ணக்கூடிய பாக்கியம், திருவிக்கிரமனாக உன்னுடைய திருவடி சம்பந்தத்தை அடையக்கூடிய பரம பாக்கியத்தை அடைஞ்ச மகாபலி என்ன பேர அடைஞ்சானோன்னு எத்பாத பத்மகரதலிசேவனேன பிரம்மாதய சுரகலா நுவதே விபூதிகே. பிரகலாதன் கொண்டாடினாராம், பிரபோ எனக்கு கூட இந்த பெருமை கிடைக்கலையடான்னு என்று சிம்மனா வரச்சே தலையை குனிஞ்சுண்டு உன்னுடைய திருவடியே என் தலையில வைக்கணும்னு எனக்கு கேட்க தோணலையே. ராஜாவா என்ன உட்கார வச்சு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டு போன்னு சொன்னனே, நான் கேட்காததை என் பேரன் கேட்டானேன்னு நான் பெருமைப்படுறேன். எனக்கு கிடைக்காதது அவனுக்கு கிடைக்க போறத அவன் கேட்ட வரத்தை கொடுத்து திருவடி அவன் சிரசுல வச்சு அவனுக்கு நல்லதை உண்டு பண்ணணும்னு பிரகலாதன் ஸ்துதி பண்ணி வேண்டார்னு பட்டத்ரி தொடர்கிறார். எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் காளி ஸ்ரீராம விண்ணகரம் கஷேத்திரத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய தாடாளன் மூடமூர்த்தியை பட உருவத்திலேயும் தாடாளன் ஸ்ரீதேவி பூதேவி சமேத உற்சவமூர்த்தி கோதை நாச்சியாரான ஆண்டாள் இவர்களுடைய திவ்ய தரிசனத்தோடு நாராயணியத்தின் அடுத்த பகுதியிலே தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா. நாராயணா ஸ்ரீமன்